அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இன்றைய தேதிப்படி அக்டோபர் 15, 2023 தேதிப்படி கவுன்சிலிங் ஸ்டேட்டஸ் என்ன, அதாவது லேட்டஸ்ட்டு அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு கோர்ஸு இல்லை ஒவ்வொரு காலேஜு இல்லை ஒவ்வொரு எக்ஸாம் பற்றின முழு விளக்கங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணி வைங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வைங்க, அந்த அப்டேட்டெல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரி, வரக்கவான எடுத்துக்கிட்டோம்னா என்ன முதல்ல இப்போ விசிஐ கவுன்சிலிங், அதாவது வெட்டனரி ஆல் இண்டியா கோட்டா, பிபிஎஸ்சி ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்ஸுக்கான செகண்ட் ரவுண்டு உங்களுக்கு அந்த சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் முடித்து டேட்டு கொடுத்துருக்காங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு நாளைக்கு 16ஆம் தேதி லாஸ்ட்டு டேட்டு. இது வெட்டர்னரி விசிஏ கவுன்சிலிங் மூலமாக. அதே டைமில் தனுவாஸில் இருக்கிற வெட்டனரி அதே பிபிஎஸ்சி சீட்டு பிடெக் கோர்சஸுக்கு தேர்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. காலேஜ் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 20ஆம் தேதி லாஸ்ட்டு டேட்டு, மறந்துடாதீங்க. ஸோ தனுவாஸில் 20ஆம் தேதி லாஸ்ட்டு டேட்டு, அந்த விசிஏயில் 16ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஸோ ரெண்டும் இது மிக்ஸ் பண்ணிக்காமல் இம்மிடியேட்டாக ப்ராசஸ் பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க டேட்டை. அடுத்ததாக ஐகார் எடுத்துக்கிட்டோம்னா அக்ரிகல்ச்சர் கோர்ஸில் அவங்களுக்கு 15ஆம் தேதி இன்றைக்கி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? ஃபில்லிங் லாக்கிங், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் ப்ராசஸ்க்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதோட நீங்கள் அந்த ஃபீஸு, அந்த அட்மிஷன் நாட் அட்மிஷன் ஃபீஸ், கவுன்சிலிங் ஃபீஸு அதை பே பண்ணுற ப்ராசஸாக கவுன்சிலிங் ஆர் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் பே பண்ணிடணும். ஸோ 15ஆம் தேதி இன்றைக்கி அது லாஸ்ட்டு முடியுது ஐகாரு. ஸோ அடுத்து டிஎன்ஏயூலாம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா, அதை டிப்ளமோவுக்கான அட்மிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். யூஜி பொறுத்த வரைக்கும் தேர்டு ஸ்பாட் அட்மிஷன் முடிஞ்சது. அதனுடைய வேக்கன்சி ஸ்டேட்டஸை பற்றி எதுவுமே சொல்லலை. கிட்டத்தட்ட 1000 சீட்டுக்கு மேலே இருந்தது அந்த ஸ்பாட் அட்மிஷன், தேர்டு ஸ்பாட் அட்மிஷனுக்கு. ஸோ அடுத்த ஸ்டேட்டஸ் ஏதாவது அப்டேட் வந்தால் தான் நம்ம டிஎன்இ பற்றி பேச முடியும். டிஎன்சிஎஃப்யூ காலேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கிளாஸஸ் போயிட்டுருக்குன்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஎன்சிஎஃப்யூவை காண்டாக்ட் பண்ணலாம். அது ஒரு முக்கியமான தகவல். அண்ணாமலையில் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பாட் அட்மிஷன் 13ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, 13ஆம் தேதி பிஎஸ்சி கோர்சஸ்க்கெலாம். ஸோ அது உன்னோட வேக்கன்சி அதுக்கப்புறம் இன்னும் தெரிய வரல. ஆனால் ஃபீஸ் கட்டுறதுக்கு பிஎஸ்சி அக்ரி ஹார்டிகல்ச்சர் இந்த கோர்ஸுக்கெலாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு டைம் இன்னும் இருக்குது. 16/10/2023 நாளைக்கு வரைக்கும், நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் கட்டுறதுக்கு, மறந்துடாதீங்க. இந்த காந்தி கிராமில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஸ்பாட் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன கோர்ஸுக்கு? எம்ஏ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்டகிரேட்டர் ப்ரோக்ராமுக்கு ஸ்பாட் அட்மிஷன் என்றைக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால், அதுவும் டேட்டு வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம், கரெக்டாக போட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கங்க. எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 8, 3, 11, 16, 18 சீட்டு வேக்கன்சி இருக்குது. இன்டகிரேட்டட் எம்ஏ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கான வெப்சைட்டில் அவங்க வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. வெப்சைட்டில் போய்ட்டு உங்களை லாகின் பண்ணி அப்டேட் பண்ணி பாருங்கள். இது காந்திகிராமுடைய அப்டேட்ஸு. அடுத்து மெடிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்ஸு 265 சீட்ஸ் மேலே இருக்குது இன்னும் ஓப்பனாக. 3 கவுன்சிலிங்லாம் முடிஞ்சோம். அது என்ன பண்ணுவாங்க, எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது கவர்மெண்ட் டெசிஷன் எடுக்கலை. ஸோ வெயிட் பண்ணி தான் அதை பார்க்கணும் இருக்குது. அநேகமாக அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சீட்ஸ் வந்து காலியாகக்கூடாது, வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக பாராமெடிக்கல் அட்மிஷனில் உங்களுக்கு லேட்டஸ்ட் இன்புட் என்ன, இந்த எக்ஸ்டெண்டட் கவுன்சிலிங் டேட்டு கொடுத்துருக்காங்க மாப்பப் ரவுண்டுக்கு. அதை அப்ளை பண்ணுங்கள். இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே விஷயம், அந்த ஃபீஸ் எவ்வளவோ பார்த்து நீங்கள் பே பண்ணணும், அது முக்கியம். ஓகேங்களா? அதனால் பாராமெடிக்கலுடைய ஸ்பாட்டட் மாப்பப் ரவுண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், இது வரைக்கும் பண்ணாதவங்க கூட. அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயுஷ்க்கு எப்போ சார் ரேங்க் லிஸ்ட் வரும்னு எல்லோரும் எதிர்பார்த்துருக்க நேரத்தில் இது வரைக்கும் அப்டேட் இல்லை. ஆயுஷ்னா சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி அதுக்கெல்லாம். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி டோட்டல் விஷயங்கள், மொத்த கவுன்சிலிங் விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.